திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எல்லையில்லாத மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே சிவஜோதி யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளை நம்முடைய முன்னோர்கள் எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி அமைத்தார்கள் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருவரு கருணையும் கூட்டி வைத்த வண்ணம் இந்த காணொளியை தங்களுக்கு பதிவிடுகிறேன். முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளாக திகழக்கூடியது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் இரண்டாவது படை வீடு, மூன்றாவது படை வீடு திரு ஆவினன்குடி என்று சொல்லப்படக்கூடிய பழனி, நான்காவது படை வீடு சுவாமிமலை, ஐந்தாவது படை வீடு திருத்தணிகை, ஆறாவது படை வீடு பழமுதிர்ச்சோலை. இந்த ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றமும் ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலையும் மதுரை மாநகரிலே அமைந்துள்ளது. இந்த ஆறுபடை வீடுகளையும் நம்முடைய முன்னோர்கள் வரிசைப்படுத்தினுடைய அமைப்பு வரிசைப்படுத்தி நமக்கு வழங்கியதனுடைய அமைப்பு முறை என்னவெனில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தொடங்குவது திருமணத்தில் தொடங்குகிறது. இதை திருவள்ளுவ தேவநாயனார் சொல்லுகிறார், அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று பதிவிடுகிறார். அந்த வகையிலே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் திருமணம், இல்வாழ்க்கை. அதனால் திருமணத்தை வலியுறுத்தக்கூடிய திருத்தலமாக விளங்கக்கூடியது திருப்பரங்குன்றம். முருகப்பெருமானுக்கும் தெய்வயானை அம்மையாருக்கும் நாரத முனிவருடைய தலைமையிலே திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். அவ்வளவு உயர்ந்த தவ வலிமை கொண்டவர் நாரத முனிவர். ஆகவே திருமணம் என்பது அதிமுக்கியமானது என்பதை வலியுறுத்தும் பொருட்டு முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளில் முதல் படைவீடாக திகழக்கூடியது திருப்பரங்குன்றம். காரணம், தெய்வயானை அம்மையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்த இடம். ஆகவே திருமண வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஒருவன் என்ன செய்ய வேண்டும் எனில், அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நால்வகை பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆன்மா, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படக்கூடிய நால்வகை பயனையும் அனுபவித்து கொண்டு பயணிக்கும் பொழுது இறைவனை சென்று அடைவதற்கு தடைகளாக விளங்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றையும் ஞானவேல் கொண்டு சம்காரம் செய்ய வேண்டும். அதனால் இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றையும் சம்காரம் செய்த இடமாக திருச்செந்தூர் விளங்குகிறது. அதனால் இந்த திருச்செந்தூர் இரண்டாவது படைவீடாக அமைந்துள்ளது. இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஒருவன் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று குற்றங்களையும் ஞானவேல் கொண்டு, ஞானமாகிய அறிவை கொண்டு வெல்ல வேண்டும். அதனால் திருச்செந்தூர் இரண்டாவது படைவீடு. இந்த மூன்று குற்றங்களையும் ஒருவன் தன்னிடத்திலிருந்து நீக்க வேண்டுமென்றால் அவனுக்கு ஞானம் கைகூட வேண்டும், அறிவு கைகூட வேண்டும். அதனால் ஞான தண்டபாணியாகிய பழனிமலை ஆண்டவன் மூன்றாவது படைவீடாக திகழ்கிறான். அவனுக்கு ஞானமே வடிவானவன், ஞான தண்ட ஆயுதபாணி. அதனால் அவன் பரிபூரண ஞான கடாட்சம் உடையவன். அதனால் அந்த மூன்றாவது படைவீடாக பழனி விளங்குகிறது. ஒருவனுக்கு ஞானம் கைகூட வேண்டுமென்றால் அவன் குரு உபதேசம் பெற வேண்டும். ஒரு நல்ல குருநாதனை அண்டி அவனிடத்திலே, அந்த குருநாதனிடத்திலே குரு உபதேசம் பெற வேண்டும். அதனால் நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை சிவபெருமானுக்கு குரு உபதேசம் செய்த திருத்தலமாக விளங்கக்கூடிய சுவாமிமலை நான்காவது படைவீடாக அமைகிறது. அடுத்து குரு உபதேசம் பெற்ற ஆன்மா தனிமையை நாடும், வினைகளை அழித்து சம்காரம் செய்யும். அதனால்
திருத்தணிகை 5வது படைவீடு. தனிமையை விரும்பக்கூடியது. வினைகளை தனிய செய்யக்கூடிய இடம். வினைகள் அற்ற நிலை, வினைகளை நீக்கக்கூடிய இடம். அதனால் குரு உபதேசம் பெற்ற ஆன்மா தனிமையை நாடி வினைகளை நீக்கிக் கொள்ளும் யோகத்தின் மூலம். அதனால் 5வது படைவீடாக திருத்தணிகை விளங்குகிறது. மேலும் அவ்வாறு தனிமையிலிருந்து கொண்டு அந்த பரமாத்மாவாகிய சிவபெருமானை அந்த ஆன்மா கண்டு தரிசனம் செய்து அவனோடு இருந்து அவனை அனுபவிக்கின்ற தருணத்திலே எல்லையில்லாத ஆனந்தத்தை பெறும். அதனால் ஆனந்த சுரூபமாக விளங்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை 6வது படைவீடு. அப்படி சிவபெருமானுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளோடு ஒரு ஆன்மா எல்லையில்லாத ஆனந்தத்தில் திளைத்து நிற்கும். அதனால் பழம் முதிர்ந்த இடம் பழமுதிர்ச்சோலை. அதனால் முருகப்பெருமானுடைய 6வது படைவீடு பழமுதிர்ச்சோலையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதுதான் நம்முடைய முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளை நம்முடைய முன்னோர்கள் வரிசைப்படுத்தி அமைத்த முறை. இல்வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அதனால் திருமணத்தை வலியுறுத்தக்கூடிய திருப்பரங்குன்றம். திருமணத்தில் இருந்து கொண்டு இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 குற்றங்களையும் ஆன்மா நீக்க வேண்டும். அதனால் திருச்செந்தூர் சூரசம்காரம் நடந்த இடம் திருச்செந்தூர் 2வது படைவீடு. 3 குற்றங்களையும் நீக்க வேண்டுமென்றால் அந்த ஆன்மாவிற்கு ஞானம் கைகூட வேண்டும். அதனால் ஞானதண்டாயுதபாணி 3வது படைவீடு. ஞானம் கைகூட வேண்டுமென்றால் அந்த ஆன்மாவிற்கு குரு உபதேசம் நடக்க வேண்டும். அதனால் சுவாமிமலை 4வது படைவீடு. பிரணவ உபதேசம் செய்த சுவாமிமலை 4வது படைவீடு. உபதேசம் பெற்ற ஆன்மா தனிமையை விரும்பும். தனிமையிலிருந்து தன்னுடைய வினைகளை தனித்து கொள்ளும். அதனால் திருத்தணிகை 5வது படைவீடு. தனிமையில் இருக்கக்கூடிய ஆன்மா அந்த சிவ பரம்பொருளோடு சேர்ந்திருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கும். அதனால் ஆனந்த இடமாக, ஆனந்த நிலையமாக பழமுதிர்ச்சோலை விளங்குகிறது என்று கூறி இந்த வகையிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.